வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். வீட்டில் எதுவுமே இல்லை, சட்டுன்னு பசிக்குதா, 4 வெங்காயம் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த சூப்பரான டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்றலாம். இதை ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும், தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை வெறும் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றது கூட அருமையாக இருக்கும். வெங்காயம், உருளைக்கிழங்கு இது ரெண்டும் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க. காய்கறி இல்லைன்னா கூட அருமையான இந்த டிஷ்ஷை செஞ்சு அசத்திருங்க. இது நம்ம ஊர் ஐட்டம் இல்லை, இலங்கை ஸ்பெஷல் சீனி சம்பல். ஸ்ரீலங்காவில் இது ரொம்ப ஃபேமஸ். அடிக்கடி வீட்டில் ரெகுலராக செய்கிற ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய க்ளோஸ் ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டு தான் இதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் இந்த சம்பலை வச்சு இந்த சம்பலும் செய்ய போகிறேன், இதை வச்சு ஒரு அருமையான சாண்ட்விச் அதுவும் செய்ய போகிறேன். இந்த சாண்ட்விச் இந்த சம்பலில் செஞ்சு செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இதை எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. நல்ல அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஜஸ்ட் கல்லில் 1-2 தட்டி போட்டுக்குங்க. ஒரு 7-8 பல் பூண்டு, அதுவும் இப்படி 1-2 தட்டி போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயம் பிரியாணி கட் பண்ணுற மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிசா. அதை சேர்த்துக்குவோம். கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கட்டும். சில பிரகஸ்பதிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உடனே எனக்கு கீழே கமெண்ட் போடுவாங்க. என்னென்னா, வெங்காயம் மட்டும் போதும்னு சொன்னீங்க, இப்போ பூண்டு போடுறீங்க, கருவேப்பிலை போடுறீங்க அப்படின்னு. வெங்காயம் மட்டும் போதும்னா வெங்காயம் மட்டுமே வச்சு செய்ய முடியுமா? அதுக்கு வெறும் வெங்காயத்தை கடிச்சு தான் திங்கணும். கொஞ்சம் 1-2 ஐட்டமை கூட சேர்த்து ஏதோ ஒன்று அழகாக செஞ்சோமா சாப்பிட்டோமான்னு சொல்கிறது தான். இப்போ அடுத்தது நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போடுறேன். 1 டீஸ்பூன் செந்தூர் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். இது ஒரு டெக்ஸ்சருக்காக. அவங்க எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக புளி பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் புளி பேஸ்ட்டு. நீங்கள் திக்காக கரைச்சி விட்ட புளியில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக இப்போ இதில் என்ன தெரியுமா சேர்க்க போகிறோம்? சீனி, அதாவது சர்க்கரை. அதனால தான் இதுக்கு பேர் சீனி சம்பல் அப்படின்னு வச்சுருக்காங்க. 1 டீஸ்பூன் அளவு, அவங்க 2 டீஸ்பூன் சேர்க்குறாங்க. நமக்கு அவ்வளோ இனிப்பு வேண்டாம் அப்படிங்கிறதுனால 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இதில் காரம், இனிப்பு, உப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. இது உண்மையே நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம், ப்ரெட்டு மேலே வச்சு அப்படியே சாப்பிடலாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், எது கூட சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. 2 நிமிஷம் சிம்மரில் வச்சு மூடி வைக்கிறேன். நான் காரம் அளவாக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் 22 வகையான ஃபென்டாஸ்டிக் மசாலாஸ் உங்கள் சமையலை சீக்கிரமாகவும் சுவையாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஆத்தென்டிக் ஃப்ளேவரோட, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ் இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்குங்க. ஸோ 2 நிமிஷம் கழித்து நல்ல வாசனையாக இருக்குங்க. நம்மளுடைய சீனி சம்பல் ரெடி. இதை இப்படியே எடுத்து நீங்கள் வச்சு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் இந்த சீனி சம்பல் வச்சு ஒரு சூப்பரான சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். சீனி சம்பல் சீஸ் சாண்ட்விச் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ ஹாலிடேயில் இருக்க டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரெட் ஸ்லைசஸ், சாண்ட்விச் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஓரம்லாம் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா வேண்டாம். அது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்ச அந்த சீனி சம்பல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அழகாக அப்படியே கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாவது சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கலர் கேப்சிகம், சிகப்பு கலர் குடமிளகா, பச்சை கலர் குடமிளகா, அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தாள் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முதல்ல இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இது நார்மல் சீஸ் ஸ்லைஸு கீழே வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், நம்ம மொசரெல்லா சீஸ் இருக்கு இல்லையா, அதை துருவி அதை கொஞ்சம் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் இந்த சம்பலுக்கு மேலே. அதுக்கு மேலே கொஞ்சம் நம்மளுடைய கேப்சிகம்
இந்த மாதிரி மெல்லிஸாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தூவி பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், அப்படியே எடுத்து உங்களுக்கு அவன் இருந்ததுன்னா அவனில் டோஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தோசை தவாவில் தான் வச்சுருக்கேன். ஒரு தவா எடுத்து வச்சுப்போம். அதில் கொஞ்சமாக பட்டர் போடுவோம். அந்த பட்டரை ஸ்ப்ரெட் நல்லா கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம் பண்ணிவிடுங்க. ஃபுல் ஹீட்டில் வைக்க வேண்டாம். அப்போ கீழே இருக்க ப்ரெட்டு வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும், மேலே இருக்க சீஸ் வந்து மெல்ட் ஆகாது. அதனால் ஹீட் ஆனோடனே சிம்மரில் வச்சுட்டு நம்ம ஃபில் பண்ணி வச்ச சாண்ட்விச் ப்ரெட்ஸ் எடுத்து அப்படியே மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த பட்டரில் கீழே நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகும். மேலே இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிடலாம். ஆக்சுவலி இந்த மூடி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, 2 ஸ்லைஸை ஒன்றா வச்சா வைக்க முடியல. அதனால் நான் ஒரு ஸ்லைஸாகவே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி மூடி சிம்மில் ஒரு 2 நிமிஷம் விட்டு அப்படி எடுத்திங்கன்னா அடி லேயர் கிறிஸ்பாகவும் மேலே சீஸ் நல்லா உருகி அப்படி கமகமன் வாசனையோட செம்ம டேஸ்டியான ஒரு சீனி சம்பல் சீஸ் சாண்ட்விச் ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸோ சம்பலை ப்ளெயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை இது இப்படி ஒரு செம்ம டேஸ்டியான சாண்ட்விச்சாக மாற்றி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் இல்லை இது ஒரு டின்னராக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது 2 ஃபுல் அந்த சாண்ட்விச் சைஸ் டோஸ்ட் சாப்பிட்டாலே வயிறு சும்மா கும்முன்னு ஆகிடும். பசங்க அப்புறம் கண்டிப்பாக அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நிச்சயமாக கேட்பாங்க. பாருங்களேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.